ஓம் நமோ நாராயணாய. அனைவருக்கும் வணக்கம். திருமலையில் ஆண்டுக்கு ஒரு முறை நடைபெறக்கூடிய ராமகிருஷ்ண தீர்த்த முக்கோட்டி விழா பற்றி தான் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். திருமலை திருப்பதி கொடுத்த தகவல்களை உடனுக்குடனே தெரிஞ்சுக்க சாகிமா விலாக் வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும். முன்னொரு காலத்தில் திருமலையில் கோடிக்கணக்கான தீர்த்தங்கள் இருந்ததாகவும் அது எல்லாமே இப்போ சுருங்கி 7 தீர்த்தங்கள் மட்டுமே பக்தர்கள் ரீச் பண்ணுற அளவில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதில் 4 தீர்த்தங்களுக்கு வருடத்தின் அனைத்து நாட்களும் போக முடியும். 3 தீர்த்தங்களுக்கு டிடிடி அலோவ் பண்ணும்போது காட்டுக்குள்ளே ட்ரெக்கிங் பண்ணி தான் போக முடியும். புனித புஷ்கரணி தீர்த்தம், ஆகாச கங்கை தீர்த்தம், பாவநாச தீர்த்தம், பாண்டவ தீர்த்தம், இதுக்கெல்லாம் வருடத்தின் அனைத்து நாட்களும் நம்மளால் போக முடியும். ஆனால் ராமகிருஷ்ண தீர்த்தம், தும்புரு தீர்த்தம், குமாராதார தீர்த்தம், இது எல்லாத்துக்குமே, அதாவது இந்த 3 தீர்த்தங்களுக்குமே டிடிடி ஒவ்வொரு வருடமும் முக்கோட்டி விழா நடைபெறும் போது மட்டும்தான் நம்மளை அலோவ் பண்ணுவாங்க. ஏன்னா காட்டுக்குள்ளே ட்ரெக்கிங் பண்ணி போகிற மாதிரி இருக்கும். ஒவ்வொரு வருடமும் தை மாதம் வரக்கூடிய பௌர்ணமி அன்னைக்கு ராமகிருஷ்ண தீர்த்தத்தோட முக்கோட்டி விழா நடைபெறும். அதே போல் மாசி மாத பௌர்ணமியில் குமாராதார தீர்த்த முக்கோட்டி விழா நடைபெறும். இறுதியாக தும்புரு தீர்த்த முக்கோட்டி விழாவானது பங்குனி மாத பௌர்ணமி அன்று நடைபெறும். இது எல்லாமே டீப் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே அமைஞ்சிருக்கிறதுனால ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் இந்த 3 நாட்கள் மட்டும்தான் பக்தர்களை அலோவ் பண்ணுறாங்க. அதில் முக்கியமாக வரக்கூடிய பிப்ரவரி 12ஆம் தேதி புதன்கிழமை ராமகிருஷ்ண தீர்த்த முக்கோட்டி விழா நடைபெறுது. அன்னைக்கு தை மாத பௌர்ணமியும் கூட. பல 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி ராமகிருஷ்ணன்கிற ஒரு முனிவர் பெருமாளை நோக்கி திருமலையில் தவம் பண்ணார். ஒரு தை பௌர்ணமி அன்னைக்கு ராமகிருஷ்ணன் முன்னாடி தோன்றிய பெருமாள் அவருடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து மோட்சம் கொடுத்தார். ராமகிருஷ்ணருக்காகவே அவர் பேர் சொல்லணும்னு சொல்லி அந்த இடத்துல ஒரு தீர்த்தத்தையும் உருவாக்கினார். அதனாலேயே நாம் எல்லாருமே ஒவ்வொரு வருடமும் தை பௌர்ணமி அன்னைக்கே அங்கே போய் முக்கோட்டி விழா நடத்தி அந்த ராமகிருஷ்ண தீர்த்தத்தில் குளித்தோம்னா நம்மளுடைய பாவங்களும் களையப்பட்டு மோட்சம் கிடைக்குங்கிறது ஐதீகம். சாதாரண நாட்களில் பாவ விநாசம் போகும்பொழுது அந்த டேம் எப்போயுமே லாக் பண்ணி தான் வச்சுருப்பாங்க. இந்த ராமகிருஷ்ண தீர்த்த முக்கோட்டி விழாவின் போது அந்த டேமை திறந்து நம்மளை டேம் வழியாக அந்த பக்கம் கடந்து போகிறதுக்கு, இப்போ வீடியோவில் பார்க்குற மாதிரி கடந்து போகிறதுக்கு நம்மளை அலோவ் பண்ணுவாங்க. அங்கே இருந்து தான் ட்ரெக்கிங் ஸ்டார்ட் ஆகும். இந்த ராமகிருஷ்ண தீர்த்தத்துக்கு வரக்கூடிய பிப்ரவரி 12ஆம் தேதி புதன்கிழமை அதிகாலை 5 மணியில் இருந்தே சிறப்பு பேருந்துகள் திருமலையில் இருக்கக்கூடிய ராம்பகிஜா பஸ் ஸ்டாண்ட், பாலாஜி பஸ் ஸ்டாண்ட் மற்றும் அனைத்து முக்கியமான பேருந்து நிறுத்தங்களில் இருந்தும் கிளம்பும். இந்த பேருந்து வேறு எந்த ஸ்டாப்பிங்லையுமே நிற்காமல் நேராக பாப விநாச டேமில் கொண்டு போய் தான் இறக்கி விடும். ஒருவேளை நாம் ஜபாலி ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போகணும் அல்லது மற்ற கோவில்களுக்கு போகணும்னா தனியாக கேட்டோம்னா, செப்பரேட்டாக கேட்டால் மட்டும்தான் இறக்கி விடுவாங்க. இல்லாட்டினா நேராக கொண்டு போய் பாபவிநாச டேமில் இறக்கி விட்ருவாங்க. அங்கே இருந்து நாம் ட்ரெக்கிங்கை ஸ்டார்ட் பண்ணணும். ட்ரெக்கிங் ஸ்டார்ட் பண்ணும் முன்னாடி இந்த பாபவிநாச டேமில் இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்ருக்கிற மாதிரி நமக்கு தேவையான உணவு, தண்ணீர், கழிவறை வசதி எல்லாமே நல்லாவே செய்து வச்சுருப்பாங்க. இங்கே மட்டும்தான் இந்த மேலே செட்டெல்லாம் போட்டு நிழலாக இருக்கும். ஆனால் அங்கே போகும்பொழுது பார்த்தோம்னா குறுகிய பாதையாக தான் இருக்கும். இப்போ ஸ்க்ரீனில் பார்த்துட்டே வாங்க. ராமகிருஷ்ண தீர்த்தத்துக்கு போகக்கூடிய அந்த பாதை ஸ்டார்ட் ஆக போகுது. ஒரு சின்ன படி இருக்கும். அந்த படி வழியாக தான் நாம் ராமகிருஷ்ண தீர்த்த முக்கோட்டி விழாவுக்காக போகிற மாதிரி இருக்கும். ஒரு 50லேருந்து 100 படிகள் மட்டும்தான் இருக்கும். அதுக்கப்புறம் ஃபுல்லாகவே காட்டு பாதையாக தான் இருக்கும். இந்த பாதையை பொறுத்த வரைக்கும் ரொம்ப அகலமாகலாம் இருக்காது. இதோ இங்கே தான் ஸ்டார்ட் ஆகும். நான் முன்னர் சொன்ன மாதிரி அந்த பாதை ரொம்ப அகலமாக தான் இருக்காது. குறுகிய பாதைகளாகவும் இருக்கும். கல் முள்ளும் இருக்கும். காலில் செருப்பு அணிஞ்சிட்டு போங்க. ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே செருப்பு அணிய முடியாத நிலைமையும் இருக்கும். ஏன்னா ரொம்ப வழுக்கிற சூழ்நிலையும் இருக்கலாம். இந்த காட்டு பாதையில் போகும்பொழுது நம்ம வழி தவறி வேறு எங்கிட்டும் போயிடக்கூடாதுன்னு சொல்லி அங்கங்கே போர்டு வச்சுருப்பாங்க. ஒரு 2 பாதை 3 பாதை பிரிகிற மாதிரி இடம் இருந்து தான் அந்த இடத்துல செக்யூரிட்டிஸ், அதாவது ஃபாரஸ்ட் கார்டும் நிற்பாங்க. அவங்க நம்மளை வழி நடத்துவாங்க. போகிற வழியில் ஏதாவது மெடிக்கல் எமர்ஜென்சினா அங்கே நாங்கள் சில டாக்டர்ஸ் உட்காந்துருக்கதை பார்க்க முடியும். ஆனால் அதை எதிர்பார்த்து போக வேணாம். மெடிக்கலி நல்ல ஃபிட்டாக இருந்தால் மட்டும் நாம் இந்த ராமகிருஷ்ண தீர்த்த முக்கோட்டி விழாவுக்கு போகலாம். ஏன்னா 12 வயதுக்கு கீழே இருக்க குழந்தைகளையும் 50 வயதுக்கு மேலே இருக்க முதியவர்களையும் இந்த ராமகிருஷ்ண தீர்த்த முக்கோட்டி விழா ட்ரெக்கிங்க்கு அலோவ் பண்ண மாட்டாங்க. ஒருவேளை 50 வயதுக்கு மேலே இருக்கிறவங்க நல்லா ஃபிட்டாக இருந்தால் அங்கே இருக்கக்கூடிய அஃபீஷியல்ஸை ரெக்வஸ்ட் பண்ணி பாருங்கள், அலோவ் பண்ண வாய்ப்பு இருக்குது. ராமகிருஷ்ண தீர்த்தம், தும்புரு தீர்த்தம் மற்றும் குமாராதார தீர்த்தத்துக்கு போகிறதுக்கு இதுதான் பாதை. ஆனால் குமாராதார தீர்த்தங்கிறது கொஞ்சம் ஈஸியாக ரீச் பண்ணிடலாம். ஆனால் தும்புரு தீர்த்தங்கிறது ரொம்ப கஷ்டப்பட்டு தான் ரீச் பண்ணுற மாதிரி இருக்கும்.
ஆனால் ராமகிருஷ்ண தீர்த்தம் இது ரெண்டுக்கும் இடப்பட்டு மிடிலாக ரொம்ப கஷ்டமாகவும் இருக்காது, ரொம்ப ஈஸியாகவும் இருக்காது. ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமி அன்னைக்கு பௌர்ணமி கருட சேவை மாட வீதிகளில் நடைபெறுவது வழக்கம். ஆனால் ராமகிருஷ்ண தீர்த்த முக்கோட்டி விழா நடைபெற காரணத்தினால கருட சேவை இருக்குமாங்கிறது டவுட் தான், மேக்ஸிமம் இருக்காது. ஒருவேளை அதில் ஏதாவது மாற்றம் இருக்கிற பட்சத்தில் நம்ம சாகிமா விலாக் சேனலில் உடனே நான் இன்டிமேட் பண்ணிடுறேன். இந்த ராமகிருஷ்ண தீர்த்த முக்கோட்டி விழாவில் யாரெல்லாம் இதுக்கு முன்னாடி பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கிறீங்க, போயிட்டு வந்திருக்கீங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வருடம் யாரெல்லாம் போக போகிறீங்கிற உங்களுடைய ஐடியாவையும் இந்த கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சாகிமா விலாக் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்லேயே வந்துடும். திருமலை திருப்பதி குறித்த உங்களுடைய டவுட்டை கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் பதில் சொல்கிறேன். அனைவருக்கும் நன்றி. ஓம் நமோ நாராயணாய.